இததான் அந்த வெள்ளி காசு கொடுத்துட்டு போறாங்களா 5:2:1 இதே விஷயம் சொல்லியிருக்கார். நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிபதியாக மாத்துகிறேன், எஜமானோட சந்தோஷத்தில் வந்து பிரவேசின்வார். ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் தான் கொடுத்தாரா, அந்த மனுஷர்கள் அந்த 2 பேரும் என்ன பண்ணாங்க, வந்த உடனே சம்பாதித்து கொடுத்துருவாங்க. அதனால என்ன சொல்வார்னா, கொடுத்துட்டே கொஞ்சம் அந்த 5 தாலந்து எவ்வளவு தெரியுங்களா, 100 வருஷத்துக்கான சம்பளம். அது 5 தாலந்து 2 தாலந்து 1 கொடுத்துருக்காரு. அந்த 5 தாலந்து எவ்வளவுனா 100 வருஷத்துக்கான கூலி. நம்மளுக்கு 1 வருஷத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? வேலைக்கு போறோம் இல்லையா, எல்லாருமே 1 வருஷத்துக்கான சம்பளத்தை இன்னைக்கு அட்வான்ஸா போட்டாங்கன்னா இல்ல எவ்வளவு இருக்கு, எப்படி இருக்கும்? நிறைய இருக்கும். 100 வருஷத்துக்கான சம்பளம் போட்டாங்கன்னா புரியுதா? அந்த 5 தாலந்தோட மதிப்பு 100 வருஷத்துக்கான சம்பளம் அது. ஏன்னா ஒரு தினாரி ஒரு நாளுடைய கூலி, அந்த கணக்கு வேற இருக்கு, பின்னாடி பார்க்கலாம். அவ்வளவு கொடுத்துட்டு போயிருக்காரு. அத்தே என்ன சொல்வார்னா, கொஞ்சம் பண்ணுவார். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் அதிபதி ஆக்குவேன். அப்ப நம்மளுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியம் ரகசியம் கொஞ்சம் தான். நம்ம அதிலே உண்மையாக இல்லைன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்காது? நித்திய ஜீவன் அநேகத்தின் மேல் அதிபதியாய் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. திருப்பி ஒரு 2-3 வசனம் வாசிச்சு முடிக்கலாம். லூக்கா 16:11. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இந்த வசனத்தை கவனிங்க. அநீதியான உலக பொருளிலேயே உண்மை இல்லை. இந்த உலக பொருள் அப்ப தேவனுடைய பார்வையில என்னதான்? அநீதியான பொருள்கள். இதுலயே உண்மை இல்லை. உண்மைனா என்ன? தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் பிறனுக்காரியவர்களை நோக்கி பார்க்கிறது அந்த சிந்தனை. இதுலயே உண்மையாக இல்லைன்னா பெரிய பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கான். அதுக்கு என்ன சொல்றாரு? Who will trust you with true riches of heaven என்றார். பரலோகத்துல உண்மையான ஒரு பொக்கிஷம் இருக்கு. அதை எப்படிப்பா கொடுக்க முடியும்? உலகத்துல இருக்கிற கொஞ்சம் அநீதியான பொருளையே நீ இப்படி வேணும் நீனா, உலகத்துல அவ்வளவு பெரிய பொருள் இருக்கு பரலோகத்துல, அதை நான் எப்படி தர முடியும்ன்றார். புரிஞ்சுச்சா? அப்ப இந்த அநீதியான பொருள்களை வச்சு என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு நல்லதை செய்யணும், நீதியை செய்யணும். செய்யும் போது யாரை நாம் சம்பாதிக்குவோம்? 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்துவையும் சம்பாதிக்குவோம், பிதாவாகிய தேவனையும் சம்பாதிக்குவோம். ஆனா இன்னைக்கு நம்ம எவ்வளவு எஜமானனுக்கு வேலை செஞ்சு நிற்கிறோம்? வேலை செய்யறோமா? அததான் அவர் சொல்றார். வாசிங்க லூக்கா 16:13. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். புரியுதுங்களா? தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். யார் யாருக்கு வேலை செய்ய முடியாது? தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது.